கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை பார்க்கலாம். எரேமியா 33:3 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இது சொல்கிறது யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது உலக இரட்சகர், உலகத்தை படைத்தவர், அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் சகலத்தையும் வார்த்தையினாலே படைத்தவர். அவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. அவர் கல்லோ மரமோ இல்லை, அவர் பேசுகிற தெய்வம். நான் உனக்கு உத்தரவு கொடுத்து அப்படின்னு கட்டாயமாக சொல்லியிருக்கிறாரு. நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் அவர் பேசுவாரா, அவர் உத்தரவு கொடுப்பாரா, அவர்கிட்ட கேட்க முடியுமா, கேட்டால் கிடைக்குமா, எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, நாங்கள் சில நேரம் கேட்குறோம் ஆனால் கிடைக்கிறது இல்லை, இப்படி நிறைய பதில்கள் மனுஷன்கிட்ட இருக்கு. ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு காலையில் 104ஆம் சங்கீதத்தை வாசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வசனத்தை பார்த்தேன். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். எவைகள் சொல்றாரு? முந்தின வசனம், அதாவது 104ஆம் சங்கீதத்துல 26ஆம் வசனம் சொல்லுது, அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஸோ அவர் சமுத்திரத்தையும் அதில் உள்ள மச்சங்களையும் அதை குறித்து பேசிட்டே இருக்கிறாரு. அப்படி பேசும்போது சொல்றாரு, அதில் விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்கள். திமிங்கலங்கள்லாம் நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது, முழுங்கிடும் மனுஷன் தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த வார்த்தை சொல்றது, நீர் விளையாடும்படி அதிலே நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. அந்த திமிங்கலம் என்ன பண்ணுமா? ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். ஒரு திமிங்கலத்துக்கு கூட தெரியுது, கர்த்தர் கையை திறந்தார்னா நன்மையினால திருப்தி ஆக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு அப்படின்னு திமிங்கலத்துக்கு தெரியுது. அவைகள் ஆகாரத்தை தருவி என்று உம்மை நோக்கி பார்க்குமா? அவைகள் பார்க்குது, நம்ம பார்க்கணுன்றது எவ்வளோ நிச்சயமான உண்மை. அவைகளுக்கே கொடுப்பாருன்னா உங்களுக்கு கொடுக்காதிருப்பது எப்படின்னு இன்னும் சில வசனங்களை காமிக்கிறேன் பாருங்க. யோபு 38:41 சொல்லுகிறது, காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? காக்காய்க்கு ஆகாரத்தை யார் கொடுக்கிறாருன்னு கேட்கிறார் யோபு. அதே போல சங்கீதம் 147:9 சொல்றது, அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். காக்கை குஞ்சு எப்போ கூப்பிடுது? அதுக்கு கூப்பிட தெரியுமா? அதுக்கு இயேசுதான் தெய்வம்னு தெரியுமா? அதற்கு அழ தெரியுமா? சிரிக்க தெரியுமா? உணர்ச்சிகள் உண்டா? எத்தனை அறிவு இருக்குது மனுஷரோட மிருக ஜீவன்களுக்குன்னு நமக்கு எல்லாமே தெரியும். நமக்கு மட்டும்தான் ஆண்டவர் உணர்ச்சிகள் கொடுத்துருக்கிறார், சிந்தனைகளை கொடுத்துருக்கிறார், ரட்சிப்பு என்கிற அனுபவத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவர் அறிந்து துதிக்கிற நாவை கொடுத்துருக்கிறார். ஆனால் இங்கே சொல்கிறது கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு. அப்போ காக்கா கூட கூப்பிடுதான், நமக்கு தெரியல, எப்படி கூப்பிடுதுன்னு புரியலை. திமிங்கலங்கள் காத்திருக்கும்னு சொல்லுது. ஸோ மனுஷனை தவிர உலகத்தில் படைச்ச அத்தனை மிருக ஜீவன்களும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. அப்படி கூப்பிடும்போது அவைகளுக்கு ஆகாரம் கிடைக்கிறது என்பதை அறிந்திருக்கிறது. மனுஷன் மட்டும்தான் கிடைக்குமா கிடைக்காதா, நான் சரியா இருக்கேனா சரியா இல்லையா, நான் ஜெபித்தேனா, என்னோட சுய நீதியை மட்டுமே பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே கிடைக்காது, நான் புழு, நான் பூச்சி, நான் சரியில்லை, எனக்கு நீதி இல்லை, எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்முடைய நீதி அழுக்கான கந்தைன்னு பைபிள் சொல்லுது. நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோமே தவிர நாம் நீதிமான்கள் அல்ல. எப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். யாரால? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால. ஸோ நம்முடைய சுய நீதிக்கு இங்கே வேலையே கிடையாது. நான் சரி கிடையாது, நான் ஒரு புழுவாக இருக்கிறேன், நான் சித்த நாயாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் அப்படி சொல்லும்போது என்ன நினைக்கிறோம்னா நாமளோட சுயநீதியினாலே நாம் எல்லாவற்றையும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். இல்லை, அப்போ நம்ம ரட்சிக்கவே படலைன்னு அர்த்தம். நம்ம ரட்சிக்கப்பட்டது எப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
நம்ம சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்காக உயிரோடு இருக்கிறபடினால அவரை நோக்கி பார்க்கிற யாராக இருந்தாலும் பிழைப்பீர்கள் எழுதியிருக்கிறபடி அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு இலவசமாய் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம ஆகிறது இல்லை, நம்மளால ஆக முடியாது. அப்படி நம்ம சுயநீதியில் ஆகிறோம்னு நினைக்கும் போது மட்டும்தான் நாம் தோல்வியை தழுவுகிறோம். நம்ம கில்ட்டி கான்சியஸ் சில நேரம் நம்மளுக்கு கஷ்டமாயிடுது, சில நேரம் நம்ம நொந்து போயிடுறோம், தோத்து போயிடுறோம். காரணம் நம்முடைய நீதியையே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, என்றைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீர்களோ நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய நீதி நமக்குள்ள வேலை செய்கிறது. அவர் நம்ம ஸ்தானத்தில் அவர் மரித்திருக்கிறார். பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவே, நான் நல்ல கிறிஸ்துவே. அப்போ என்னுடைய நீதி அல்ல, கிறிஸ்துவின் நீதி நான் தரித்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த 33 இதயமையா உங்களுக்கு வேலை செய்யும். என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னும் போது தைரியமாக கிருபாசனத்தண்டே போகிறதுக்கு கூப்பிடுறதுக்கு நமக்கு தைரியம் வரும். ஏனென்றால் நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் இடத்துல கூப்பிடுகிறதுக்கு எனக்கு தைரியம் உண்டு அப்படின்ற எண்ணம் நம்ம இருதயத்தில் வரும்போது நான் நிச்சயமாய் கூப்பிடும்போது எனக்கு அறியாததும் எனக்கு எட்டாததும், நான் நினைக்கிறபடி இல்லை, நான் கற்பனை பண்ணினதுக்கும் மேலாக நான் நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை கர்த்தரால் எனக்கு செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையோடு அவரிடத்துல போய் சேரும்போது, நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கும் போது அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆஃப்டர் ஆல் கூப்பிடுகிற காக்கைக்கும் திமிங்கலத்துக்கும் காற்றில் இருக்கிற மிருகங்களுக்கும் ஆகாரத்தை கொடுக்க, பறவைகளை போஷிக்க, எல்லாவற்றுக்கும், அதாவது 5 அறிவு உள்ளவர்களுக்கு உள்ள ஜீவன்களுக்கு போஷிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் தயாராக இருக்கிறார்னா, அவர் சாயலாகவே நம்மை படைத்து, அவர் ரூபமாகவே நம்மை படைத்து, நம்மை உருவாக்கி தன்னுடைய திட்டத்தை நம்மேல் அவர் செயல்படுத்துகிறதற்காகவே உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம உருவாக்கினார் என்றால் அவரால் என்ன செய்ய முடியாது? எதையும் செய்ய முடியும். கர்த்தரால கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கிறபடி இந்த நாள் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து அறிந்து ஜெபத்திற்கு போவோம், அவரிடத்துல வருவோம். அப்போது நம்மளோட ஜெபமே வித்தியாசமாக இருக்கும். நம்மளுடைய கேட்குற எல்லாவற்றையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து ஜெபிக்கும் போது நமக்கு தைரியம் வரும், நமக்கு பதில் கிடைத்து விட்டது என்ற நம்பிக்கை வரும். இப்படியாக இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். இந்த நாள் நீங்கள் கையிட்டு செய்கிற சகல காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருப்பதாக என்று சொல்லி இந்த நாளை துவக்குங்கள். நான் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு மகிமையின் நாளாய், நீங்கள் எதிர்பார்க்காத அதிசயங்களை பெற்றுக்கொள்கிற நாளாய் இருப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன்.